Hello dear students. So exercise 2.4 second part போயிடலாங்களா? இது ரெண்டுமே சேர்த்து தான் 5 மார்க்ல 5 மார்க்ஸ்ல கேட்பாங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா கீழே கொடுத்துறோம் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஆக்சுவலா என்ன அப்படின்னாக்கா இது வந்து எந்த மாதிரி இருக்கும்ன்ற ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்பிள் 2.8. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து போடணும். போட்டுடலாங்களா? எஸ் வாங்க. ஸோ இது வந்து ரியல். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து இமேஜினரி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரியல் அப்படின்னா என்ன? ரியல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? 2.8 பார்த்தல அதே மாதிரி தான் போட போறோம். பார்க்கலாம், பார்த்துட்டு வந்திருக்கேன். கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ அப்போ பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத எடுத்து ரெக்டாங்குலர் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ அந்த ஆன்சர் எடுத்துட்டு போய் இங்க சப்ஸ்டிட் பண்ண போறோம். பண்ணிடலாமா? ஸோ பிராக்கெட்டுக்குள்ள எடுத்தாச்சு. ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு ஃபார்ம் பண்ணனா அப்ப என்ன பண்ணணும்? இங்க கீழே ஐ இருக்கக்கூடாது. ஸோ அதனால கான்ஜுகேட் எடுக்கிறோம். அப்படி கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும்? நமக்கு இங்க பிளஸ் வந்து மைனஸா வந்து மாறிடும். தட்ஸ் ஆல். இப்போ என்ன சார் பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். அதனால பிராக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? எஸ். அண்ட் தென் இதுக்கு என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் தான் பண்ண போறோம். ஸோ 19 இது 2 கூட மல்டிபிள் பண்ணிடலாம். ஸோ அப்போ 9 9s are 81 remaining 8 1 9s are 9 9 plus 8 17. ஓகேங்களா? எஸ். அண்ட் தென் 19 into i மைனஸ் இருக்குங்க மைனஸ் 19i. ஓகேங்களா? அண்ட் தென் ஸோ இதை எடுத்துட்டு போயிட்டு மல்டிபிள் பண்ண போறோம். இது 7i எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டு கூட என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ 7 9s are 63 மைனஸ் 63i அண்ட் தென் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7i ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ 7i ஸ்கொயர். i ஸ்கொயர் வந்தாலே சைனை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணிடலாங்களா? எஸ் வாங்க சேஞ்ச் பண்ணிடுவோம். பிளஸ் சைன் என்னவா மாறிடும்? மைனஸ் சைனா மாறிடும். தட்ஸ் ஆல். கீழே என்ன பண்ண போறோம்? a plus i a plus b a minus b ஃபார்முலா நமக்கு தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்ப 9 ஸ்கொயர் என்ன? 81 மைனஸ் b ஸ்கொயர். i ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்ப இங்க +1 சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பாருங்க. 171 minus 7. சோ அப்ப என்ன வரும் நமக்கு? 164 கிடைச்சுங்களா? எஸ். அண்ட் தென் 63 19 ஆட் பண்ண போறோம். சோ அப்போ 12 and then 8 82 கிடைச்சிருங்களா? எஸ். அப்போ minus 82i divided by 82 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை 2 டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடலாங்களா? எஸ். ஸோ 164 by 82 minus 82 by 82i. ஸோ அப்போ 82 எத்தனை டைம்ஸ் இருக்கு? ஸோ 2 டைம்ஸ் இருக்கு. இதுல 1 டைம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 2 minus i அப்படின்னு ஃபைனல் ஆன்சர் கிடைக்குது. இதுக்கு ஓகேவா? இந்த பார்ட் எடுத்து சால்வ் பண்றதுக்கு 2 minus i அப்படின்னு கிடைக்குது. இந்த பார்ட் எடுத்து ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு ஃபார்ம் பண்ணிடலாம். அதே தான். ஸோ டினாமினேட்டர்ல கான்ஜுகேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த சைன் என்னவாயிடும்? பிளஸ் சைனா சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். அதனால இங்க பிராக்கெட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ 20 எடுத்துட்டு போயிட்டு இது ரெண்டுக்கு கூட என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ 2 7s are 14. ஸோ அப்போ 140 கிடைச்சிடும். அண்ட் தென் 2 6s are 12. என்ன 12 பிளஸ் கொஞ்சம் சைன் மட்டும் கேட்கலாம். 2 6s are 12. ஓகேங்களா? ஸோ அப்போ 12 இந்த 0 போட்டு வரும் i. அண்ட் தென் 5 எடுத்து ரெண்டு கூட மல்டிபிள் பண்ண போறோம். ஸோ அப்போ 5 7s are 35. என்ன 35 மைனஸ் 35i. அண்ட் தென் 5 6s are 30. என்ன 30 மைனஸ் 30 i ஸ்கொயர். i into i ஸ்கொயர். அப்போ சைன் வந்து சேஞ்ச் ஆகும். டிவைடட் பை a minus b a plus b. so அப்போ a ஸ்கொயர் யார்? a னா 7 ஸ்கொயர் தானே. இப்போ 7 ஸ்கொயர்னா 49 மைனஸ் 6 ஸ்கொயர் i ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னா 36 i ஸ்கொயர்னா மைனஸ் சைன் வரும். பிளஸ் சைனா சேஞ்ச் ஆயிடும். அண்ட் தென் இங்க என்ன பண்ணலாம் பாருங்க. 140 30. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஆட் பண்றோம். ஸோ அப்போ 170 அப்படின்னு கிடைக்கும். 120 35 85 கிடைக்கும். பிளஸ் 85 டிவைடட் பை 49 plus 36. அப்போ 9 plus 6 15க்கு 5 remaining 1 4 plus 3 7 7 plus 1 8 85 கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். நம்ம இதை எடுத்துடலாம். அண்ட் தென் ஸோ இப்போ என்ன பண்ண 85 ஐ மறக்காம போட்டுருங்க. சரிங்களா? மறக்காம ஐ வந்து போட்டுருங்க. அண்ட் தென் இதை 2 டேர்மா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 170 by 85 plus 85 by 85i. இப்போ 85 2 டைம்ஸ் இருக்கு. 85 1 டைம்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 பிளஸ் i அப்படின்னு கிடைக்குது. இங்க நமக்கு 2 மைனஸ் i, இங்க 2 பிளஸ் i அப்படின்னு கிடைக்குது. ஆஸ் யூஷுவல் எக்ஸாம்பிள் 2.8 பார்த்து பாருங்க. அதே மாதிரி தான். சரி ஓகேங்களா? எஸ்.
ஸோ அப்போ 2 மைனஸ் ஐ 2 பிளஸ் ஐ இருக்கு. இது என்ன பண்ண போறோம், இதுல எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பண்ணிடலாங்களா? எஸ், வாங்க பண்ணிடலாம். ஸோ அப்போ இதுக்கு பதிலா இந்த இது நம்ம சால்வ் பண்ணது என்ன கிடைச்சிருக்கு, 2 மைனஸ் ஐ. ஓகேங்களா? ஸோ 2 minus I whole power 12. Okay, and then plus இதை சால்வ் பண்ணது நமக்கு என்ன செய்யுது, 2 plus I. ஓகேங்களா? ஸோ 2 plus I whole power 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஆக்சுவலா இது என்ன, இதுதான் Z அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்படிதானே? எஸ். ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டேர்ம் இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், Z அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன் சார், ஏன்னா ரியல்னு நம்ம ரியல்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ரியல்னு ப்ரூவ் பண்ணா Z-க்கு பார் எடுக்கும் போது Z கிடைக்கணும், அதுதான் ரியல். ஓகேங்களா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் சார். ஸோ இதை ஒன்றும் இல்லை, Z-ன்னு போட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிருங்க. தட்ஸ் ஆல். ஓகேங்களா? ஸோ அப்போ அதுக்கு என்ன கிடைச்சது, இதுதான் நமக்கு கிடைச்சது. ஸோ நவ் இப்போ என்ன பண்ண போறோம், காம்ப்ளிமெண்ட், கம்பல்சரி காம்ப்ளிமெண்ட். இதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ அப்போ Z பார் ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட் எடுத்தனா என்ன பண்ணிடலாம், ஹோல் பார் போடலாம். 2i 12 பிளஸ் 2 பிளஸ் i 12 என்ன பண்ண போறோம், ஹோல் காம்ப்ளிமெண்ட் போட்டுருப்போம். கண்டிப்பா நமக்கு தெரியும், அதான் பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இந்த காம்ப்ளிமெண்ட் ரெண்டா வந்து பிரிச்சிடலாம். ஓகேங்களா? எஸ். எப்படி பிரிச்சிடலாம் சார், இந்த காம்ப்ளிமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ 2 minus I whole power 12 whole காம்ப்ளிமெண்ட் பிளஸ் 2 plus I power 12 காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பிரிச்சிடலாம். அடுத்த ஸ்டெப் என்ன, யா எஸ், வெரி குட். காம்ப்ளிமெண்ட் உள்ள எடுத்து வந்துடலாம். ஸோ திரும்பி அதான பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ 2 minus I காம்ப்ளிமெண்ட் பவர் 12 பிளஸ் 2 plus I காம்ப்ளிமெண்ட் உள்ள எடுத்துட்டு வந்துடும், ஹோல் பவர் 12 அப்படின்னு எழுதிக்கலாம். காம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணனா இமேஜினரி பார்ட் இருக்க சைன் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ எப்படி சார் சேஞ்ச் ஆகும், 2 plus I ஹோல் பவர் 12 பிளஸ் 2 minus I காம்ப்ளிமெண்ட், சரிங்களா? எஸ், 2 minus I ஹோல் பவர் 12. ஓகே, ஆக்சுவலா Z என்ன கிடைச்சிருக்கு பாருங்க, 2 minus I whole power 12, 2 minus I whole power 12, and then 2 plus I whole power 12, 2 plus I whole power 12. என்ன டேர்ம் மட்டும் மாறி இருக்கு, அது நமக்கு பிரச்சனை இல்லையே. A plus B அப்படினாலும் B plus A நாலும் ஒண்ணு தானே. 8 plus 3 8 plus 3 நாலும் 3 plus 8 நாலும் நமக்கு என்னதான் இருப்போது, 11 தான் இருப்போது. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ Z-க்கு Z காம்ப்ளிமெண்ட் எடுக்க சொல்ல நமக்கு என்னவே கிடைக்குது, Z-ஆவே கிடைக்குது. இப்படி கிடைச்சதுன்னா அது பியூர்லி என்ன சொல்லிடலாம், பியூர்லி ரியல். ஓகேங்களா? எஸ், புரிஞ்சுதா? கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். புரியாம இருக்கிறது ஒண்ணு இல்லை, கொஞ்சம் அதை அகைன் சொல்றேன். என்ன ஆகும், கொஞ்சம் லென்த்தியா போற மாதிரி இருக்கும். மற்றபடி இதுல எதுவுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? எஸ். இந்த கொஸ்டின் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றேங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்றேங்க, ஃபாலோ பண்றேங்க, சப்போர்ட் பண்றேங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேற லொகேஷன்ல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ டு ஆல், பை பாய்.